நம்மளுக்கு பாசிட்டிவா இருக்கும். எப்படியாவது மக்களுக்கு செய்தி போய் சேர்றது இல்ல. என்ன ட்விட்டரை முடக்குறீங்க, எல்லாம் முடக்குறீங்க. நான் எந்த ஊர்ல போனாலும் தமிழை என்னை பார்த்து வரவேற்கிறான். சைக்கிளை நிறுத்தி என்னை பார்க்கறான், போட்டோ எடுக்கிறான், பஸ் நிறுத்துறான், பஸ்லேருந்து இறங்கி பார்க்கறான். இது இந்தியாவில் மட்டும் இல்லை, வெளிநாட்டுக்கு போனாலும் தமிழர்கள் இருக்கிற ஊர்ல எனக்கு அன்பு பாசமும் இருக்கு. அப்பனா மக்கள் இது மீறி பண்றாங்க. நீங்க உண்மையை எவ்வளவு வாட்டி மறைக்க முடியும்? என்ன 92 ரூபாய் கிலோ அரிசி கொடுத்தா தானே கிடைக்குது. NDTV இல்லாத போடலங்கிறதுனால அரிசி 50 ரூபாய் ஆயிடாது இல்ல. போய் நீங்க பேக்கெட்டை எடுத்து கொடுக்கறச்ச, தம்பி நீங்க பேக்கெட்ல வச்சு அரிசி வாங்கினா 100 ரூபா கொடுத்தா தானே 8 ரூபாவும் பாக்கி கொடுத்து 92 ரூபா கிலோ கொடுத்தான். 1200 ரூபா கொடுத்தா தானே சிலிண்டர் உங்க வீட்டுல. அது வலிக்கும்ல, அந்த வலி பிரதிபலிக்கும். அது ஜாதி வெறி. இத பாருங்க அம்மா, இந்த வாட்டி அதை பண்ண முடியாது. போன வாட்டி இருந்த கவர்னர் சத்யபால் மாலிக் என்ன சொல்றாரு? அவங்களுக்கு முன்னாடியே தெரியும், இன்டெலிஜென்ஸுக்கு முன்னாடியே தெரியும் புல்வாமா நடக்குதுன்னு. ஒரு குண்டெல்லாம் வச்சிருந்த ஒரு கார் 3 நாள் ஸ்ரீநகர்ல சுத்திட்டு இருந்துச்சு. இன்டெலிஜென்ஸுக்கு தெரியாம இருந்திருக்குமா? மோடி என்கிட்ட இதை பத்தி பேசாதன்னு சொன்னாருங்க. ஸோ இதெல்லாம் இந்த புல்வாமாவை பத்தி நம்மளுக்கு ஒரு சந்தேகத்தை கிளப்புது. இங்கேருந்து பிளெயின் அமைச்சு 4 மரத்துல குண்டை போட்டுட்டு நான் பாகிஸ்தானோட ஜெயிச்சுட்டேன் போருன்னு சொன்னா மக்கள் ஸ்வே ஆயிட்டாங்க. அது எலெக்ஷனுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்படி மக்களை திசை திருப்பினாங்க. இந்த வாட்டி திசை திருப்ப முடியுமா? சார், இப்ப நீங்க பிஜேபி கைகூலியா இருக்கிற நேஷனல் மீடியா சர்வே எடுக்கிறதுலயே 100 பேர்ல கேட்டா தமிழ்நாட்டுல 63ன்னு ஒருத்தர் சொல்றாரு, ஒருத்தர் 70ங்கிறாரு. ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. 70க்கு மேல ராகுல் காந்தி தான் இந்தியாவின் பிரதமராக இருக்கணும்னு சொல்றாங்க. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் யார் பிரதமர் அப்படிங்கிற எலெக்ஷன் இது. டெஃபினட்டா தமிழ்நாட்டில் ராகுல் காந்தியோட எஃபெக்ட் இருக்கு. ஆனா தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் பல நல்ல நாங்கள் மற்ற ஊர்ல பண்ண மாதிரி இங்கேயும் பல நலத்திட்டங்கள் வந்திருக்கு. ஒரு அளவுக்கு மேல 1000 ரூபா கொடுக்குறாங்க, சில பேருக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க. பஸ்ல லேடிஸ்க்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. மெட்ராஸ் மாதிரி ஒரு பெரிய ஊர்ல லேடிஸால ரொம்ப தூரம் போய் ஒர்க் பண்ண முடியுது. அவங்க வாழ்வாதாரம் இம்ப்ரூவ் ஆகுது. அதோட எஃபெக்ட் எல்லாம் டெஃபினட்டா இருக்கு கிரவுண்ட்ல. ஸோ நாங்கள் கொடுக்குற ஸ்டேட் கவர்மெண்ட்ல எங்க கூட்டணி கொடுக்குற நல்லாட்சியும் ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கு எங்களுக்கு. இது அதிமுக எங்க இருக்கு? இங்க 60 எம்எல்ஏ பாமகவோட சேர்ந்து ஜெயிச்சாங்க. தட் இஸ் எங்க ஜெயிச்சாங்க? சென்ட்ரல் தமிழ்நாடும் வெஸ்டர்ன் தமிழ்நாடுலையும் ஜெயிச்சாங்க. மருத்துவர் தான் இன்னைக்கு வேற எங்கேயோ போயிட்டாரு. அதை நீங்க தான் கேட்கணும், மருத்துவர் ஏன் போனீங்கன்னு. டெஃபினட்டா தாக்கத்தை ஏற்படுத்தும். அது என்ன ஆகும்னா, பாமகலேருந்து மக்கள் வன்னியர்கள் திமுகவும் அதிமுகவுக்கும் போவாங்க நிச்சயமா. ஏன்னா நான் படிச்ச வரைக்கும், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பாமகவின் தொண்டர்களுக்கே பிஜேபியோட போகணுங்கிற இஷ்டம் கிடையாது. டெஃபினட்டா எங்களுக்கு தான் சாதகமா இருக்கும். ஆல்ரெடி நாங்க வின்னிங். ரெண்டும் ஒண்ணுதான். எங்களையும் சகோதரர் தானே சொன்னார் ராகுல் காந்தி. அண்ட் ராகுல் காந்தி ஊடகங்கள் என்ன சொல்லின? திமுக எங்களை அவமானப்படுத்துவாங்க, 4 சீட்டு கொடுக்க போறாங்க, 5 சீட்டு கொடுக்க போறாங்கன்னா நீங்க பேசின. ஆனா நாங்க கேட்ட 10 சீட்டு எங்களுக்கு கொடுத்தாங்களா இல்லையா? கரூர் எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னீங்க. கரூர் எங்களுக்கு கொடுத்தாங்களா இல்லையா? அதனால நாங்க கேட்ட சீட்டெல்லாம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இங்க நீங்க இதை ரொம்ப பர்டிகுலரா நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன். கன்னியாகுமரியில பிஷப்கள் கேட்டதுனால, போன வாட்டி நாங்க மைனாரிட்டிஸ் சீட்டு கொடுக்கல அப்படின்னு வருத்தப்பட்டதுனால திருநெல்வேலிய தலைவர் ராகுல் காந்தி கேட்டு வாங்கினார். அது ஒரு கிறிஸ்தவருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணதுனால நாங்க திருச்சிக்கு பதில
திருநெல்வேலியை வாங்கிக்கிட்டோம். ஏன்னா இங்கே நடப்பயணம் நடக்கிறச்ச பிஷப்ஸ்லாம் எல்லா பிஷப்ஸும் நீங்களாவது ஒரு சீட்டு கொடுங்க எங்களுக்குன்னு கேட்டதுனால எங்களோட ட்ரெடிஷ்னல் திருச்சி சீட்டை விட்டு நாங்கள் இங்கே திருநெல்வேலி வந்து மதித்து அந்த சீட்டை நாங்கள் ஒரு கிறிஸ்தவருக்கு கொடுத்துருக்கோம். ஒரு சீட்டு கேட்டாங்க, ஒரு சீட்டு கொடுத்துருக்குறோம்.